மழை பெய்யுற சத்தம் கேட்குதா? அடடா, இந்த மழைக்கு நல்லா சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குல்ல. எப்பவும் கடலை மாவு செஞ்ச பஜ்ஜி போண்டா விட்டு இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு டிஷ் செய்யலாமா? 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை கோதுமை மாவுலையும் செய்யலாம். ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் நீங்கள் கோதுமை மாவில் செய்யுங்க. அதே கப்லேயே 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இதுக்கு புளிச்ச தயிர் தான் ரொம்ப முக்கியம். நல்லா தயிர் புளிச்சிருக்கணும். அப்படி புளிப்பான தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா புளிச்ச தோசை மாவை கூட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 கப் மைதா மாவு, 1 கப் தயிர், 2-3 ஸ்பூன் தண்ணி, அப்புறமா ஒரு 1/4 பாத்திரத்தில் மட்டும் ஒரு கரண்டின்னு வச்சுக்கோங்களேன். 1 கரண்டி தோசை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு அளவாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் ஊற வச்சுருங்க. புளிச்ச தயிர் அப்படிங்கிறதுனால 1 ஹவர் ஊறினா போதுங்க. இதில் சோடா உப்பு எதுவுமே நான் சேர்க்கல. புளிச்ச தயிர் தான் எல்லாத்துக்குமே நமக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு சட்னி செஞ்சிடலாம். வெறும் பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி காம்பு சேர்த்து கடுகு மட்டுமே போட்டு தாளித்து ஒரு சட்னி செஞ்சாச்சு. இதுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானோடனே 1 ஹவர் கழித்து இதை சின்ன சின்ன போண்டாவாக செஞ்சுக்கலாம். இது ஆந்திராவில் கிடைக்க சல்ல புனிகுழு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரோட் சைடு கிடைக்கிற ஒரு ஸ்நாக் தான். வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக செய்யலாம். மைதா மாவு வேண்டாம்னா கோதுமை மாவில் செய்யுங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல புளிச்ச தயிர் அப்படிங்கிறதுனால 1 ஹவர் மட்டும் ஊற வச்சா போதும். புளிக்காத தயிர்னால் 3 ஹவர் வரைக்கும் வைக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள்.